மதிய வணக்கம் வானம்பாடிகளே. இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கேன். அதுக்கு வாழைப்பூவை நல்லா கை பார்த்து பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு வெள்ளைப்பூடு தட்டி அதுவும் நல்லா வதக்கி விட்டுட்டு வாழைப்பூ வெட்டி வச்சுருக்கோம்ல அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தண்ணி இது ரொம்ப ஊற்றக்கூடாது, தொளிச்சு தான் வேக வைக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வரும்போது பருப்பு அதை அவிச்சு வச்சுருப்போம். அது ரொம்ப குழையாமல் ஒரு பொதுவான முறையில் அவிச்சு வச்சுருக்கணும். அதை இதில் போட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டா சத்தான வாழைப்பூ பொரியல் ரெடி. பாசி பருப்பை போட்டாச்சு வானம்பாடிகளே. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா அந்த பூவும் பருப்பும் செட் ஆகணும். அதுக்கடுத்து கடைசியாக தேங்காய் தூவி இறக்கிடலாம். கடைசியாக தேங்காய் போட்டு கிண்டியாச்சு வானம்பாடிகளே. சுவையான சத்தான வாழைப்பூ பொரியல் ரெடி. இந்த வாழைப்பூ பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிலர் வாழைப்பூவை இருத்து தண்ணியை எடுத்துகிட்டு அந்த இதை போட்டு பொரியல் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. அதில் நமக்கு சத்து கிடைக்காது. வெங்காயம் வதக்கும் போதே வாழைப்பூவை போட்டு வதக்கி தண்ணியை தொளிச்சு மூடி வேக வச்சாலே அது நல்லா வெந்துடும். அதில் உள்ள துவப்புத்தன்மை தான் நமக்கு முக்கியமான சத்தே. அது அவிச்சு இருத்துட்டோம்னா அந்த சத்து போயிடும். இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி வானம்பாடிகளே.